ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் தனகாரகன். எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வருது அப்படின்னா சுக்கிர பகவான். அதுக்காக தான் குரு பகவானை தேவகுருவாகவும் சுக்கிர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது. இந்த சுக்கிர பகவான் சந்தோஷத்துக்கே காரகன். இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லாரும், அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியான காலபுருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சம். இந்த குரு பகவானின் மீனராசியான அந்த வீட்டில் அவர் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார். அவர் இப்போ 25/4/2024 மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 19/5/2024 வரைக்கும் அங்கே இருக்கார். 25 நாள், 25 days அவர் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் குரு பகவானோட சேர்ந்துடுறார். அதுக்கப்புறம் 1/5/2024 இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார். ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான், இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு குரு சுக்கிர யோகத்தை கொடுக்க போகிறார். 2 குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து 25 நாட்கள், அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு வாரம் இருக்கார். 1ஆம் தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான். அது வரைக்கும் குரு சுக்கிர யோகம் இருக்குது. அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதருமை மீன ராசி நேர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயாதிபதி, அதே விஷயமாக அஷ்டமாதிபதி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க மூலமாக பிரச்சனைகளும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளஸ்ஸும் அவங்க தான், மைனஸும் அவங்க தான். அதேமாரி உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்குது. இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையலை. சில நேரங்களில் சில குழப்பங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி சமாளித்து வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் இதெல்லாம் அனுகூலமாக பண்ணிட்டு இருக்கார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட ஜென்மராசியில் இருந்திருந்தார். ஜென்மராசியில் சாதாரணமாக சுக்கிர பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு குழப்பம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும். ஆனால் அங்கே யார் இருக்கா? ராகு பகவானோட இவர் சேர்ந்துட்டு இருந்தார். சில நேரங்களில் குழப்பம், சில நேரங்களில் தெளிவு, சந்தோஷமாக. அந்த குழப்பம் வரும்போது நீங்கள் குழம்பாமல் அதை எப்படி மீட் அவுட் பண்ணினா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அதை ஃபீல் பண்ணினீங்க, அதை அற்புதமாக நிகழ்த்தினீங்க. அதனால் ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. குழப்பத்தை அப்படியே விட்டிங்கன்னா குழப்பமாகவே இருக்கும்.
அந்த குழப்பத்தை எப்படி ரிவர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, பண்ணிட்டீங்க. அந்த வகையில் ஓரளவுக்கு அனுகூலமும் இருந்திருக்கு. உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்துன்னு தான் இருக்குது. தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடிகள். நேரத்துக்கு ஒரு சாப்பிட முடியல, நேரத்திற்கு தூங்க முடியல, சில நேரங்களில் சில குழப்பங்கள், மனசில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியோ சாதாரணமாகவே மீனராசிக்காரர்கள் மீன் மாதிரி அவங்களோட மனசு அளவாங்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்களோட ராசிநாதன் குரு பகவான். உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஜென்மராசியில் இருந்தவர் இப்பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானோட இணைந்து ஒரு குருச்சுக்கிர யோகத்தை உங்களுக்கு ஒரு 5-6 நாளைக்கு கொடுக்க போகிறார். அடி தூள் கிளப்ப போகிறீங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்த நாளெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் டக்குன்னு இது பண்ணி பெரிய லெவலில் போயிட்டே இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஓட்டம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு லைட்டாக ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கேயே நின்றுடக்கூடாது. இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், மராத்தான், அதை நிற்கக்கூடாது. ஓரமாக அப்படி வெளியில் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி வர்றவங்க நம்மளை ஒரு தள்ளிட்டு மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வாழ்க்கையே மராத்தான் தான். ஓடிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் குருச்சுக்கிர யோகத்தை உங்களுக்கு ஒரு 5-6 நாளைக்கு கொடுக்க போகிறார். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் சந்தோஷம், சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். அதுக்கப்புறம் குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அது உங்களுக்கு தனியாக பலாபலன்கள் சொல்லியிருக்கேன் மார்ஸ் மீடியாவில், அதை பார்த்துக்கோங்க. இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருக்க போகிறார் 25 நாள். அங்கேயே இருக்க போகிறார். 25/4/2024 19/5/2024 வரைக்கும் 25 நாட்கள் மேஷராசிலே அற்புதமாக இருக்க போகிறார். இதில் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் குருவோடு சேர்றதுனால உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனவரவு தாராளமாக வரும். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மனசில் தைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம்தான் ஏன் முக்கியம். எந்த ஒரு செலவானாலும் ஒரு சந்தோஷமான செலவு அப்படின்னா அதுக்கு ஈடே கிடையாது. அதே ஒரு அனாவசியமான செலவு, ஒரு மருத்துவ செலவு, ஒரு துக்க செலவு, இதெல்லாம் யாராவது வந்து விரும்பி ஏற்றுக்குவாங்களா? கிடையாது. பெருமைக்கு வேணால் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவாச்சு, எனக்கு மருந்துக்காக இவ்வளோ செலவாகுது, மாதம் 5000 ரூபாய் ஆகுது அப்படின்னு. அதிலெல்லாம் பெருமையே கிடையாது சுவாமி. மாதம் 5000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்ற அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் மருத்துவ செலவுகள் இல்லாமல் சுபகாரிய செலவுகள், சந்தோஷமான செலவுகள் உங்களை வந்து சேரும். குழந்தைகளோட கல்வி செலவு வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செஞ்சுப்பீங்க. விலை உயர்ந்த பொருளை வாங்கிப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவான பாதையை காமிக்கும். கொஞ்சம் குழப்பங்கள்லாம் குறையும். இருந்தாலும் ஜென்மராசியில் ராகு இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் கொஞ்சம் டென்ஷன் தான். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் சில பேருக்கு நிறைவேறும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும், உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். நுணுக்கமான ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க. நுணுக்கம், ஏன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு நுணுக்கமான ஒரு அறிவு உண்டு. அந்த நுணுக்கத்தை எப்படி கொண்டு வரணும்னு கொண்டு வருவீங்க. அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காதீங்க. எல்லாருமே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு நல்லது.
கண்டதை சாப்பிடக்கூடாது. அந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த சுக்கிர பகவானின் 25 நாட்கள் பிரயாணத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளின் பேரில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக வரும். சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரங்களை தரிசனம் பண்ணுங்கோ. எவ்வளோ கோபுரங்கள் கோவில்கள் இருக்குது. நம்ம போகிற வழியிலே ஏகப்பட்ட கோவில்கள். இந்த கோவில்கள்லாம் எதுக்காக கட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கங்கே சன்னதி ஒன்று ஒன்றா இருக்கும். விநாயகர் இது எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட மனசு வந்து வாயு வேகம் மனோவேகம். இப்போ ஒரு செகண்ட் நான் மதுரையில் இருக்கணும் மீனாட்சி அம்மன் கோயிலன்னா, எனக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அத்துப்படி. மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிங்க. உங்களுக்கு பிரபல்யமான ஒரு கோவிலை நினைங்க. அந்த கோயிலில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு செகண்டில் நீங்கள் அங்கே போயிடலாம். அதுதான் வாயு வேகம் மனோவேகம். அதை தடுக்கிறதுக்கு தான் கோபுரங்கள், கோவில்கள், சன்னதிகள். அதனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கோபுர தரிசனம் பண்ணுங்க. இந்த இது பண்ணினாலே இந்த சுக்கிர பகவான் 25/4/2024 முதல் 19/5/2024 வரைக்கும் மேஷராசியில் 25 நாட்கள் இருந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.